நீ போய் அவள் எந்த நாள் பிறந்தாலோ, அவள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலோ அல்லது திங்கக்கிழமை பிறந்தாலோ அந்த நாளில் நீ உபவாசம் பண்ணி அவளுக்காக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோ. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எப்போ பர்த்டே வருதோ அப்போ இல்லை. அதாவது திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னா வாரம் திங்கக்கிழமை வருது. அப்போ அந்த திங்கக்கிழமை நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து உபவாசித்து தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உடனடியாக அந்த காரியம் நடக்கும். இப்போ நான் என்ன முயற்சி செஞ்சேன் அப்படின்னா, என் மகளுக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருடமாக படித்து முடிச்சுட்டு 1 வருடமாக வேலை இல்லாமல் இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்னதுனால அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க தலைக்கு நேராக கைகளை நீட்டி, இந்த மாதத்திலே அவளுடைய பிறந்த அந்த மாதத்துல இந்த உலகத்துல எனக்கென்ற ஒரு மகளை நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அந்த மகளுக்காக இந்த மாதத்துல நீங்க ஒரு காரியங்களை அவளுக்கு வாய்க்க செய்யணும். அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளை இடுங்கப்பா, நான் அவங்களுக்கு சாட்சியா நிற்பேன் அப்படி சொல்லி அவளுக்காக நான் ஜெபித்தேன். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, அதே மாதத்துல ஒரு நல்ல வேலையை அவளுக்காக கொடுத்தார். ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்களோ அந்த அட்வைஸை நான் கேட்டேன். அவங்களுக்காக நான் அந்த அட்வைஸை பிடிச்சு கொண்டு கரெக்டாக அந்த நாளில் அவங்க பிறந்த நாள் வந்துச்சு. கரெக்டாக அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அந்த காரியம் அந்த மாதத்திலேயே முடிந்தது. இப்போ தொடர்ந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். கணவன், மனைவி, மாமியார், மருமகள், பிள்ளைகள், குடும்ப சூழ்நிலைகள், பிஸ்னஸ், லோன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த நாளுக்கான காரியங்களை எடுத்துக்கொண்டு கணவனுக்காகவா திருமண நாளை எடுத்துக்கோங்க. புதன்கிழமை திருமணம் ஆச்சா, அந்த புதன்கிழமை நாளில் போய் ஆண்டவரே நீங்கள் எனக்காக கொடுத்த கணவர் பாருங்க எனக்கு இப்படி இருக்கிறாரு, எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை ஒரு கால அவகாசம் கொடுங்க. ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் திருமண நாள் கொண்டாடுறதுக்குள்ள புது மாற்றத்தை காணணும், ஒரு புது சாட்சியை நீக்கணும். அப்படி ஜெபித்து பாருங்க. பிள்ளைகளுக்காக அடங்கா இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, இப்படி ஜெபித்து பாருங்க. நீங்கள் ஜெபிக்க 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 அந்த பிறந்த நாளுக்கு உண்டான காரியங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் அந்த பிள்ளைகள் பிறக்கப்பட்டார்களோ அந்த காரியம் வாய்க்கும். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பிற்பகுதி. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க அந்த நாளை பிடிச்சுக்கொள்ளுங்க, அந்த டேட்டை பிடிச்சுக்கோங்க. அந்த டேட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. அந்த நாள் வாரம் வருது. தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களப்பா இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது காரியம் நிச்சயமாக முடியும். எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார்.